வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேர் யாத்திக்கு ஆய் சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ எடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியலை. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் போட முடியலை. சரியான சோம்பேறி கழுதை ஆகி போயிட்டேன். காலையில் 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தேன்னா எந்திரிக்கிறதுக்கு 2:30 மணி ஆயிடுது. என்னைய மாதிரி நீங்கள் யாரெல்லாம் மதியானம் தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அடுப்பு உடையிறதும் அதை நான் பூசுறதும் இதுதான் எனக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த அடுப்பு உடஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நானும் பூசிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இந்த மண் குழச்சி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் லீவ் விட்டால் போதும் கம்மாயில் போயிட்டு களிமண் அள்ளிட்டு வந்து சோத்து பண்ணை, குழம்பு சட்டி, தாச்சி, கரண்டி, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இது எல்லாமே செஞ்சு விளையாடுறது. இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் களிமண்ணில் விளையாட்டு ஜாமான் செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புத்து மண் கல்லாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு வந்து கல் வச்சு நல்லா நுணுக்கிட்டு அந்த சின்ன சின்ன கப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா சலித்து தண்ணி விட்டு தெளித்து பிணைஞ்சு ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து அடுப்பு பூசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பை பூசி விட்டுட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். அதை ஆட்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு கருப்பு உளுந்து தானே அந்த தோல் இல்லாமல் நல்லா அலசணும். ஒரு 4-5 டைம் நல்லா பிணைஞ்சு அலசினோம்னா அந்த தோல் எல்லாமே போயிடும். நல்லா அலசிட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவும் அரைப்படி தான் அரிசி ஊற போடுவேன். இந்த டைம் 3/4 படி போட்டுட்டேன். ஆட்டி அல்லையிலலாம் ஒன்றும் தெரியலை. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையெல்லாம் பிடிச்சி இழுத்துருச்சு. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதப்பா, ஏதாச்சும் இழுத்துட்டு கிடந்தா நான்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணுறது, தம்பிங்க தோசை இட்லினா சாப்பிட்றாங்க, அவங்களுக்காக செய்கிறாப்புல இருக்குது. எனக்கும் இந்த கிரைண்டர் வாங்கணும்னு தான் ஆசை. 2 வருஷமாக நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒருத்தங்க வருமானம் தான், அவங்க வருமானத்தில் கடன் கட்டணும், குடும்ப செலவு பார்க்கணும், அதுக்கே பத்த மாட்டேங்குது. இதில் நம்ம வேற அவங்கள கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. சில நேரம் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்ற பயம் இருக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துடாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இதில் எது நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலை. நம்பிக்கை தான் வாழ்க்கை, எல்லாம் நன்மைக்கேன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக மன நிம்மதியாக வாழ்ந்துட வேண்டியது தான். நாங்கள் இருக்கிற நிலைமையில கூட சிலர் இருக்க மாட்டாங்க. இருக்கிறதுக்கு நல்ல வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கடவுள் கொடுத்துருக்காரு. சிலர் அது கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் பார்க்கையில நம்ம வாழ்க்கை எவ்வளவோ தேவலை அப்படின்னு தான் தோணும். என்றைக்குமே இல்லாததை நினச்சி கஷ்டப்படுறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துடணும். மாவை ஆட்டி அள்ளின கையோட கல்லை கழுவி விட்டுருவேன். இல்லைனா மாவு வந்து அந்த கல்லை ஒட்டிக்கும், கழுவுறதுக்கு வந்து கஷ்டமாயிரும். நம்ம அடுத்த முறை யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மாவு புளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். காலையில் தான் தெரியும் மாவு எந்த லட்சணத்தில் ஆட்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இட்லி நல்லா வருதா இல்லை கல்லா வருதான்னு தெரியலை. சிலர் செய்கிற இட்லியெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் செஞ்ச இட்லி ஒவ்வொரு டைம் தான் அந்த மாதிரி சாஃப்டாக வரும். சில நேரங்கள்லாம் ஒரு மாதிரி வலுவலுன்னு கல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் செய்கிற இட்லியுமே அந்த துணியில் ஒட்டிக்குது. அது ஏனே தெரியல. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். மருதாணி அரைச்சி வச்சுருந்தேன்னா அதையுமே கையில் வச்சுட்டு நைட்டு தூங்கியாச்சு. காலைல விடிஞ்சு எழுந்திரிச்சதுமே கை எப்படி செவந்திருக்குன்னு தான் பார்த்தேன். நல்லா செவந்திருந்துச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால சாணி எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வாசல் தெளித்து விட்டுட்டு அடுப்பு மொழிகிடலாம் அப்படின்ட்டு மொழுக ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு மொழுகிறதுக்கு சாணி கறி ரெண்டுமே சேர்த்து தான் மொழுகுவேன். சாணி மட்டும் மொழுக மாட்டேன், அது வந்து கலர் நல்லா இருக்காது. கறி சேர்த்து மொழுகணும் அப்படின்னா அடுப்பு வந்து நல்ல கலராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அடுப்பு மண் வச்சு பூசி இருந்தோம் இல்லையா, அது அங்கங்கே வெடிப்பாக இருந்துச்சு. அடுப்பு மொழுகையிலே கையால் நல்லா அமுக்கி விட்டு மொழுகிட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிடும். எனக்கு கோலம் போடுறது, வரைகிறது, எழுதுறது, மெஹந்தி போடுறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அடுப்பில் கோலத்தை போட்டு விட்டுட்டு மங்களகரமாக பொட்டு மஞ்சள் எல்லாமே வச்சுட்டேன். வாசலில் பெருக்கிட்டு வாசல்லையுமே அழகான ஒரு கோலத்தையுமே போட்டுட்டேன். அடுப்பில் போட்ட கோலமும் வாசலில் போட்ட கோலமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி வாசலில் கோலம் போடுறது ஒரு ஹீலிங் தெரப்பி அப்படின்னே சொல்லலாம். இப்போ வாச்சும் சின்ன கோலமாக தான் போகிறேன். மார்கழி மாதமெல்லாம் 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் நிறைய பெரிய கோலமாக போட்டு கலர்லாம் கொடுக்குறது. வாசல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து கூடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குருவி இலை, குச்சி, வைக்கோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இன்னொரு குருவி அழகாக உள்ளே உட்காந்து அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சு கூடு கட்டுது. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு இவங்கள தான் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை முடிக்கிறதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் சமைக்காமல் விட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டேன்.
இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லியும் புதுக்கோட்டை ஸ்பெஷல் வதக்கு சட்னியும் தான். நான் இட்லிக்கு அதிகமாகலாம் போட மாட்டேன், எப்போயாச்சும் தான் போடுவேன். தம்பிக்கு வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவன் சரியாகவே சாப்பிட மாட்டான். அவனுக்காக தான் இட்லிக்கே போட்டிருந்தேன். மாவு நல்லா புளிச்சு தான் வந்துருந்துச்சு. ஆனால் இட்லி தான் அந்த துணியோடு ஒட்டிக்கிச்சு, ஏன்னு தெரியலை. முன்னாடியெல்லாம் இட்லி தோசைனாவே பொங்கல் தீபாவளிக்கு தான், எல்லா நாளும் போட மாட்டாங்க. இட்லி சட்டியை அடுப்பில் எடுத்து வச்ச உடனே தட்டெடுத்துகிட்டு போய் உட்காந்துறது, எப்போ தருவாங்கன்னு சுட சுட இட்லியோட அந்த கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்ற சுவையே தனி தான். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன தான் ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லையில் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். சிலருக்கு வேலைக்கு போகிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் அமைஞ்சிரும், சிலருக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் அமையாது. குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் முடங்கிடவே கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளும் வெளியில் போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு இல்லை, மாதம் ஒரு 5000 ரூபா சம்பாதிச்சாலே போதும். நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம், அடுத்தவங்களோட எதிர்பார்ப்பு இல்லாமல். ஒரு சில பொருள் வாங்கணுன்னா கூட ஹஸ்பண்டுக்கிட்ட காசு கேட்குறதுக்கு தயங்குவோம். இதுவே நம்ம சம்பாரித்து நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா தயங்காமல் தைரியமாக வாங்குவோம். பெண்கள் வேலைக்கு போனால் பெண்ணாதிக்கம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போய் தான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் போட்டி போட்டு ஓடணும் அப்படின்னா 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரித்தா மட்டும்தான் முடியும். ஒரு ஆளோட சம்பாத்தியத்தில் முடியாது. சட்னி வதக்கி அரைச்ச வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எடிட் பண்ணுறப்போலாம் இருந்துச்சு தான். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கையில் பார்க்குறேன், டெலிட் பண்ணிட்டேன், ஃபைல் இல்லை. அதனால அந்த வீடியோஸ் மட்டும் இல்லை, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நான் இந்த இட்லியை எடுக்கிறதுக்குள்ளே கையில் சூடு வாங்காமையோ ஆவி அடிக்காமையோ எடுத்ததே கிடையாது. எப்படியாச்சும் ஒன்று சூடு வாங்கிடுவேன், இல்லைன்னா ஆவி அடிச்சிரும். சுட சுட இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசையுமே எனக்காக மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.